லைவ் அப்டேட்டு லைவில் விஷால் சௌந்தர்யா அருண் 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி வந்து உன் கேம் வந்து போச்சு, நம்ம இதில் வந்து தோத்துட்டோம், அதுக்கு வந்து நான் தான் காரணம், அதனால் என்னை வந்து மன்னிச்சிரு சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்குறான். அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வெற்றி தோல்வி வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு என்ன இது அப்படின்னா நான் இதில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், இந்த கேமை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த ஜெயிக்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஷால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். அருணுமே சொல்லிருக்கான், இல்லை நம்மளுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் திரும்பிட்டாங்க, இந்த பக்கம் வந்து 3 பேர், அந்த பக்கம் ஜாக்லின் 3 பேர், முத்துக்குமரன் 3 பேர், 6 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளை தாக்க நம்ம என்ன பண்ண முடியும், நீயும் உன்னோடைய 100% எஃபர்ட்டை வந்து கொடுத்த, நீ நல்லா தான் விளையாண்ட. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மன வலியாக இருக்குது, எப்படின்னா ஒரு மன வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து இவன் சொல்லிருக்கான், இல்லை நம்ம 6 பேர் ஒரு 6 பேர் சேர்ந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு, ஆனாலும் நம்ம வந்து நல்லா தான் விளையாண்டோம், அது நீ சூப்பராக விளையாண்ட சௌந்தர்யா, கடைசியில் வந்து நம்மள்கிட்ட பிரிக்கு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி ரவுண்டில் போய் நீ ஜாக்லினை வந்து அடித்து உடச்சது, அவங்க கல்லை தூக்கி எறிஞ்சது, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து முத்துக்குமரனை வந்து ஓட விட்டது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து முத்துக்குமரனை லாக் பண்ணியிருந்தப்போ நீ மட்டும்தான் கேம் விளையாண்டுருந்த, அந்த மாதிரி இடங்கள்ல நீ நல்லா தான் விளையாண்ட, நீ இந்த வாரம் நல்லா தான் விளையாண்ட, நீ ஒஸ்ட் போகிறவங்கலாம் கிடையாது, நல்லா தான் விளையாண்ட, நல்லா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் மன்னிப்பும் கேட்குறான். அதே மாதிரி அருண் வந்து சொல்கிறான், சௌந்தர்யா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, ஒரு கேம்னா வெற்றி தோல்வி வந்து வரும் தான், ஆனால் நீ உன்னோட 100% வந்து கொடுத்த, ஒரு வாரம் இதனாலலாம் நம்மளுக்கு ஒன்றும் கேம் விளாட்ல அப்படின்னு நீ ஃபீல் பண்ணாத, அதை வச்சாலாம் ஒன்றும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இந்த வாரத்தை நீ எப்படி பண்ணுறியோ அதை வச்சு தான் வந்து ஓட்டு போடுவாங்க, அதனால் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் சௌந்தர்யாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கு என்னென்னா, நம்ம இந்த கேமில் விட்டு வெளியேறிட்டோமே, இவங்க எல்லாம் இருக்காங்களே, நம்ம போய் அவுட் ஆகிட்டோமே, எல்லா கேம்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு அவுட் ஆகிடுறோமே அப்படிங்கிற அந்த வேதனை இருக்குது. அதில் தான் சௌந்தர்யா சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 பேரும் ஆறுதல் சொல்லிருக்காங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.